ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய அத்தியாவசிய தேவையை தாண்டி கூடுதலாக கொஞ்சம் செல்வத்தை வச்சிருக்கிறார். அந்த செல்வத்தினுடைய மதிப்பை உலமாக்கள் நமக்கு கணக்கிட்டு சொல்லுறாங்க. 612 கிராம் வெள்ளியினுடைய செல்வத்தை தாண்டி கூடுதலாக வெள்ளியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர்கிட்ட ஒரு வீடு தான் தங்குறதுக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, எக்ஸெட்ரா இன்னொரு ஒரு வீடு வச்சிருக்கிறார். ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரு, எக்ஸெட்ரா இன்னொரு வாகனம் வச்சிருக்காரு. வெளியில ஒருத்தர் லேண்ட் ஒன்று வாங்கி போட்டிருக்கிறார், இடம் வாங்கி போட்டிருக்கிறார். இது மாதிரியாக அதே போல மனைவிக்கு நகையாக வாங்கி போட்டிருக்கிறார். இதனுடைய மதிப்புகள் எல்லாம் நீங்க கூட்டி வந்தீங்கன்னு சொன்னா இந்த 612 கிராம் இந்த வெள்ளியினுடைய அளவு வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு குர்பானி கொடுப்பது வாஜிப் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றுப்படி சொல்லப்படுகிறது. அப்ப குர்பான் என்பது ஒரு பணக்காரர்களுக்கு மட்டும் உண்டான விஷயம் என்பது கிடையாது. சாமானிய மக்களும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.